one, seventh one, estimate the value of the following square roots to the nearest whole numbers. Square root of 440. இப்போ square root of 440க்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ 20 ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு 400. 21 ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 441. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 440 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 21ன்னு போடலாம். ஏன்னா இது 400 இருக்குது, 441 இது கிட்டக்க இருக்குது. ஓகேவா? 440. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 21. அதே மாதிரி செகண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800. இப்போது 28 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டு 784. ஓகே, 29 ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு 841. அப்போ எது கிட்ட? இது 40 + 20 இருக்குது, இது 40 இருக்குது. இது 800க்கு 20 தான் இருக்குது. ப்ளஸ் 20 போட்டால் 800 வந்துடும், 16 கிட்ட போட்டால். பட் இது வந்து -40 போடணும். அப்போ இதுதான் அப்ராக்சிமேட்லி. அப்போ என்ன போடணுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 800 இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 28. ஓகே, அப்புறம் இது +16 போட்டால் வந்துடும். ஓகே, +16 போட்டால் இது -40 போடணும் 800க்கு. ஸோ இதுதான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 28. அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020. ஸோ 31 ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல் டு 961. 32 ஸ்கொயர் வந்து 1024. அப்போ இது தானே கிட்டையாக இருக்குது, 204 கிட்ட. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1020 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 32. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 8th ஒன், எது அப்ராக்சிமேட்டாக இருக்கோ அதை வச்சு போடணும். ஓகே, இங்கே வந்து 961 ரொம்ப லாங்கு, இது ஒன்றா வந்து கொஞ்சம் கிட்டக்க வந்துடும்.